தற்போதைய அண்மை செய்தி. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தற்போது துவங்கியிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். பிரதமர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது என்கிற அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. பாஜக கூட்டணி பிரதான இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதால் அடுத்த தலைமைக்கான ஆட்சி அமைப்பதற்கான தலைமை அமைச்சரவை கூட்டம் தற்போது டெல்லியில் துவங்கியிருக்கிறது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது. இது பற்றி கூடுதல் தரவுகளுக்காக இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். பிரதமர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது பற்றின கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. அதாவது நம்பர் 7 லோக் கல்யாண் மார்க் பிரதமர் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அங்குதான் தற்பொழுது அந்த கூட்டமானது நடைபெற்று வருகின்றது. நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நடைமுறையாக அடுத்த கட்ட நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்த அரசு அமைய உள்ளது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே 5 ஆண்டுகள் 2019ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தற்பொழுது நிறைவு பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்துதான் கடந்த 5 ஆண்டுகளாக இருந்த அந்த அமைச்சரவையானது கலைக்கப்பட்டு அதன் பிறகு புதிய அமைச்சரவையானது உருவாக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பொதுவாகவே இந்த அமைச்சரவையானது கூட்டமானது கூடி அனைத்து முடிவுகளையும் மேற்கொள்வது வழக்கம். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலானது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசை தற்பொழுது இந்த தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக அரசு பொறுப்பேற்க உள்ள சூழ்நிலையில் இந்த தற்போது இருக்கக்கூடிய அமைச்சரவை கலைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த கூட்டமானது நாடாளுமன்ற அமைச்சரவை கூட்டமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் தற்போதைய மக்களவையை கலைக்க பரிந்துரை செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தற்போதைய அமைச்சரவை கலைக்கப்பட்டு அடுத்ததாக புதிய அரசு பொறுப்பேற்று புதிய அமைச்சரவை உருவாக்கப்படும். அதற்கான கூட்டம் தான் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. சூர்யா, பிரதமர் தலைமையில் துவங்கியிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டம் குறித்தான கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ஆண்டன்.